வணக்கம் மக்களே, இது உங்கள் சேனல் எக்ஸிஎம்ஆர் அஃபிஷியல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எஸ்எஸ்சி வந்து ஸ்டெனோகிராஃபர் கிரேடு சிடிக்கு எக்ஸாமினேஷன் அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து 6/6/2025 முதல் 26/6/2025 இதற்குள்ள நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணணும். சரிங்களா? அடுத்து வந்து லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன், அதாவது 26/6/2025. அத்துடன் இதுக்கு ஃபேஸ், அதாவது இதுக்கு ஃபீஸை பே பண்ணுறாங்க. லாஸ்ட் டேட் வந்து 27/6/2025. இன்கேஸ் ஏதாவது உங்கள் அப்ளிகேஷனில் ஏதாவது தப்பாயிருச்சு அப்படின்னா 1/7/2025 முதல் 2/7/2025 அதுக்குள்ளே பண்ணணும். சரிங்களா? அடுத்து லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கலாம் முதல்ல. சரியா மக்களே, இதுதான் இன்றைய முன்னுரை. சரிங்களா? இதுல வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் எவ்வளோனா 261 வேகன்சிஸ் இருக்கு. அதாவது இது தற்காலிகமானது தான். அதாவது போக போக தேவைப்பட்டால் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கூடும் என்று சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து வந்து இதுல வந்து டிசபிள் பர்சனல் இருக்காங்கல்ல, அவர்களும் இந்த இந்த கேட்டகரிக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைன்ல. ஓகேங்களா? அடுத்து வந்து எந்தெந்த கேட்டகரிக்காரவங்களுக்கு, அதாவது இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க, ரிசர்வேஷன்ல யாராவது வராங்க எல்லாம் அந்த டீட்டெயில் பார்த்துக்கோங்க இதுல. சரிங்களா? அடுத்து வந்து இதுல என்னென்ன அப்ரிவியேஷன் யூஸ், என்னென்ன பண்ணுவாங்க, ஃபங்க்ஷன் ரெக்குயர்மெண்ட் என்னென்ன தேவை, அதை வந்து அந்த டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. டைப்பிஸ்ட்டுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீட்டெயில் ஃபுல்லாக நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன், அதையும் பார்த்துக்கோங்க. இதை யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் சிட்டிசன் யாராக இருந்தாலும் பண்ணிக்கிறலாம் நீங்கள். சரிங்களா? அதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஏஜ் லிமிட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 18 to 30 இயர்ஸ் இருக்கணும் கிரேட் சிக்கு. அதாவது 1/8/2025 இருக்கணும். அதாவது 2/8/1995 நீங்கள் அதுக்கு அடுத்து பிறந்திருந்தீங்கன்னா அவர்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்த போஸ்ட்டுக்காக டிக்கு வந்து 18 to 27 இயர்ஸ் இருக்கணும். உங்களுக்கு வந்து 2/8/1998 பிறந்திருக்கணும். சரிங்களா? அடுத்து வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் யார் யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க டீட்டெயில். சரிங்களா? SC ST-காரவங்களுக்கு 5 வருஷம், OBC-காரவங்களுக்கு 3 வருஷம் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து எக்ஸர்வீஸ்மேன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவர்களும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த கேட்டகரியை செக் பண்ணிக்கோங்க எல்லாரும். இதில் யார் யார் ஏஜ் லிமிட் என்னென்ன இருக்குது, யார் யார் எந்தெந்த காஸ்ட்டுக்கு, விடோக்கு இருக்குது, டிவோர்ஸ் கேஸுக்கு இருக்குது, எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அவர்கள் எலிஜிபிலிட்டி ஒரு தடவை நல்லா படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். மேலும் இது போன்ற ஏதாவது உங்களுக்கு வந்து சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் கமெண்டில் கேளுங்க, நான் கிளியராக சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா இது வந்து 98 பேஜ் உள்ள ஒரு நோட்டிஃபிகேஷன் இது. சரிங்களா? அதுதான் எக்ஸர்வீஸ்மேன். இந்த எக்ஸர்வீஸ்மேன் வந்து ஆர்ம்டு போஸ்டில் உள்ளவங்க யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்து பாருங்க, இதில் வந்து எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்னா ஓடிஆர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதன் மூலமாக தான் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது வரும். ஓடிஆர்னு என்னென்னா உங்கள் ஆதார் வெரிஃபிகேஷன் ஒன்று பண்ணுவாங்க. அடுத்து வந்து உங்கள் மொபைல் நம்பர், உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், சரி உங்கள் இமெயில் ஐடி, அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை ஒரு தடவை நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியது வரும். அது ஒன்று ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை மென்ஷன் பண்ணி தான் ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு வரும். அதான் ஓடிஆர்னு சொல்கிறது. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் பண்ணிக்கிட்டு தான் அப்ளிகேஷன் ப்ராசஸ்க்குள்ளே நீங்கள் போக முடியும். சரிங்களா? அடுத்து வந்து ஃபீஸ் யார் யாருக்கு பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விமன்ஸ் கேண்டிடேட், அதாவது SC ST, அப்புறம் வந்து யாருன்னா டிசபிள் பர்சனல், அப்புறம் எக்ஸர்வீஸ்மேன், இவர்களுக்கு வந்து எக்ஸம்ஷன், அதாவது ஃபீஸ் கட்ட தேவையில்லை. மற்ற கேட்டகரியில் உள்ளவங்க எல்லாருமே பண்ணணும். நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக தான் கட்ட வேண்டிய வரும். இந்த பீம், UPI, நெட் பேங்கிங் இருக்குது, மாஸ்டர் கார்டு, டெபிட் கார்டு, இந்த மாதிரி ஆப்ஷன் வச்சு நீங்கள் பண்ணணும். எந்த தேதிக்குள்ளேன்னா 27/6/2025 அந்த நைட்டு 11 மணிக்குள்ளே நீங்கள் கட்டி முடிக்கணும். அந்த அப்ளிகேஷன் தான் எடுத்துக்குவாங்க. சரிங்களா? அடுத்து வந்து அப்ளிகேஷனில் கரெக்ஷன் சொல்லிட்டேன். 1/7/2025 2/7/2025. ஸோ இந்த தேதிக்குள்ளே பண்ண வேண்டி வரும். நீங்கள் இது வந்து என்னென்னா, நீங்கள் வந்து எந்த எக்ஸாம் சென்டரில் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், எந்த இடத்துல. சரிங்களா? அதையும் சூஸ் பண்ண வேண்டி வரும். எப்போ அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது எக்ஸாம் எப்படி இருக்கும் பேப்பர் எல்லாத்துக்கும் வந்து பாருங்கள், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங் அதுக்கு 50 மார்க்கு. சரிங்களா? அடுத்து ஜெனரல் அவேர்னஸ் 50 மார்க்குக்கு. அப்புறம் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்டு காம்ப்ரிஹென்ஷன் இதில் வந்து 100 மார்க்கு. ஒரு கொஸ்டினும் ஒரு மார்க்கு. சரிங்களா? இதில் மைனஸ் மார்க் இருக்குது, 0.25 மைனஸ் மார்க்கு உங்களுக்கு கழிக்கிறாங்க ஒவ்வொரு தப்புக்கும். சரிங்களா? ஸோ அதை மாதிரி பார்த்து நீங்கள் பண்ணிக்கிற வேண்டிய வரும்.
அடுத்து வந்து சிலபஸ், அதான் சொல்லிட்டேனே, ஜெனரல் இன்டெலிஜென்ட் ரீசனிங். இந்த பாருங்க, இந்த டீட்டெயில் கொடுத்துருக்காங்க பத்தில, இந்த மாதிரி கேட்பாங்க. ஜெனரல் அவேர்னஸ்க்கு அடுத்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் அதுக்கு வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க பண்ண வேண்டி வரும். அதாவது இங்கிலீஷ்க்கு வந்து இங்கிலீஷ்ல தான் லாங்குவேஜ்ல உங்களுக்கு பேப்பர் இருக்கும். அடுத்து ஸ்டெனோகிராஃபி டிசி இதுக்கு வந்து ஹிந்தி பேப்பர் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லா பேப்பருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா 2 பேப்பர்ல வந்திருக்கும், டிரான்ஸ்லேட் பண்ணி வந்திருக்கும். ஒன்று இங்கிலீஷ்லேயே வந்திருக்கு, இன்னொன்று இங்கிலீஷ்ல ஹிந்திலையும் வரும். ஸோ நீங்க எது ப்ரிஃபர் பண்றீங்களோ அதை வச்சு நீங்க பண்ணிக்கலாம் நீங்க அந்த கொஸ்டின் வந்து. சரிங்களா? ஆனா இங்கிலீஷ் லாங்குவேஜ் வருது பத்தில, அது மட்டும் இங்கிலீஷ்ல வந்துகிட்டே இருக்கும். மற்றதுக்கு தான் 2 ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா? பாருங்க மக்களே, இந்த பாருங்க, அத்தன்டிகேஷன் எதை வச்சு வெரிஃபை பண்ணுவாங்கன்னு பார்த்துக்கோங்க. அத்தன்டிகேஷன் வந்து ஆதார் கார்டு பிரிண்ட் அவுட் காப்பி, இ காப்பி, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, இது பாஸ்போர்ட், ஐ கார்டு இஷ்யூட் பை காலேஜ், ஸ்கூல், அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கிறோம். இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னன்னா +2 படிச்சிருக்கணும். நீங்கள் +2 படிச்சிருக்கீங்க. அதே மாதிரி ஸ்டெனோகிராஃபிக்கு படிச்சிருந்தீங்கன்னா, ஸோ அவங்க என்னென்ன கேட்டிருக்காங்களோ, ஸ்டெனோகிராஃபிக்கு என்னென்ன படிச்சிருக்கணுமோ, என்னென்ன சர்டிஃபிகேட் வச்சிருக்கணுமோ அதெல்லாம் வச்சிருக்கணும். இது வந்து எப்படின்னா 1/8/2025க்கு முன்னாடியே நீங்கள் பாஸ் ஆகிருக்கணும். அவர்கள் தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? இதுதான் இதனுடைய ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மேலும் இதை தவிர்த்து வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னு நினைக்கிறவங்க எனக்கு கமெண்டில் போய் கேளுங்க. நான் உங்களுக்கு வந்து பிரீஃபாக சொல்கிறேன். சரிங்களா? இப்படி தான் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். சரிங்களா? இதில் தான் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் ரெடி பண்ணணும். நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு லாகின் கொடுத்துட வேண்டியதான். கொடுத்தவொன்னே என்னென்னா ஃபஸ்ட்டு பர்சனல் டீட்டெயில் கேட்பாங்க. உங்களுக்கு பர்சனல் டீட்டெயில் ஃபுல்லாக நிறைய வேண்டியது வரும். அதோட உங்களுடைய ஆதார் கார்டு, உங்கள் பேரண்ட்ஸுடைய ஆதார் கார்டு, மற்றபடி ஃபேமிலி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, எஜுகேஷன் நம்பர்ஸ் என்ன, நீங்கள் என்ன மார்க் ஷீட்ஸ் என்ன, +2ல் எப்போ எடுத்தீங்க, அதை உங்கள் எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதன் டீட்டெயில் ஃபுல்லாக கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் அப்லோட் பண்ண வேண்டியது வரும். சரிங்களா? உங்களுடைய ஃபோட்டோ இருக்கு பார்த்தீங்களா, அதையும் அப்லோட் பண்ண வேண்டியது வரும். மார்க் ஷீட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ண வேண்டியது வரும். அதே மாதிரி நீங்கள் பே பண்ண ஃபீஸ் அந்த டீட்டெயிலும் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது வரும் மக்களே. சரியா? இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த அப்ளிகேஷன் எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா www.ssc.gov.in இந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஓடிஆர் முறையில் தான் நீங்கள் போக முடியும். அதாவது ஆதார் கார்டு ஒரு வெரிஃபிகேஷன், ஒரு ஓடிபி வரும். அதை பண்ணோன்னா அடுத்து வந்து ஒரு இமெயில் ஐடி வெரிஃபிகேஷன், அப்புறம் ஒரு ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன். இது ரெண்டையும் பண்ணிங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிடலாம். இதை பற்றி ஏதாவது டீட்டெயில் உங்களுக்கு தேவைன்னா கேளுங்க, கமெண்டில் நான் சொல்கிறேன். இந்த ஜாபை பற்றி போதிய அளவு, அதாவது மெயினான விஷயங்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கேன் நம்புகிறேன். அப்படி யாருக்காவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். சரிங்களா? மேலும் ஏதேனும் தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணலாம். சரிங்களா? இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கவர்மெண்ட் ஜாப்ல சேர்ந்து கொள்ளுங்கள். சரிங்களா? மேலும் இது போன்ற புதிய தகவல்களை உங்களுக்கு தரவிருக்கிறேன். தொடர்ந்து பயணிங்க. நம்ம சேனலை புதிதாக யாராவது பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவர்களுக்கு உங்களுக்கு இந்த சேனலில் நான் போடுற இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அமர்நாத். நன்றி, வணக்கம்.